சார், நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். டி பிளாக்ல 94 தானே? பாடியை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் சார். இல்லை புதைக்கலை, எரிச்சிட்றேன் சார். ஓகே. நீ கடவுளை நம்புறவனா இருந்தா இதையும் நம்பிதான் ஆகணும். சரி சொல்லு. உலகத்தில் எப்பயுமே ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு ஒரு விஷயம் நெகட்டிவாக தான் இருக்கும். நீ பார்த்துருக்கியா? நான் இல்லை, மாமா பார்த்துருக்கார். யாரு? கிறிஸ்டபர் மாமாவா? அவரே தான். எங்க? எப்படி? மாமா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குவார்ட்டர்ஸில் இருந்தார். அவர் இருந்த பிளாக்கில் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் இறந்துட்டாங்க. அந்த பொண்ணும் அம்மாவும் இறந்ததுக்கப்புறம் அந்த பிளாக்கில் இருந்த ஒவ்வொரு வீட்லேயும் அப்பப்போ ஒவ்வொருத்தராக இறந்துட்டே வந்தாங்களாம். மாமாவோட பையன்டா, அவரோட சின்ன பையன்டா விளையாடும்போது அம்மியில் விழுந்து இறந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த பையன் ஓடுற மாதிரியும் விளையாடுற மாதிரியும் மாமாவுக்கு சத்தம் கட்டுச்சான். அதனால தான் மாமா அங்கேருந்து காலி பண்ணி வந்துட்டாரான். டேய், உன்னை ஒரு கதை தானே சொல்ல சொன்னேன், ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்க? நமக்கு தேவை ஒரு கதை, ஒரு பேய் வீடு, ஒரு கேமரா. ஏய், எல்லா படத்துலையும் அதான்டா காட்டுறாங்க. நம்மளும் அதே எடுப்போம். சரிடா, அப்படி ஒரு வீடு இருக்கா? விசாரிப்போண்டா. டேய், அவங்க எங்கடா அவங்க பசங்க எங்க? ஏன் ஒரு கிருக்கையா? டேய், எல்லா பேய் கதையும் ஒரு டெம்ப்ளேட் தான்டா. பார்ப்போம். என்னடா காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களா? வேறு வேலை. உட்காருங்க மாமா. என்ன கதையெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? கதைலாம் ரெடி தான், ஒரு வீடு தான் கிடைக்க மாட்டேங்குது. எந்த மாதிரி வீடு? ஒரு பேய் வீடு மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமாம்மா. பேய் வீடு மாதிரிலாம் இல்லை, பேய் வீடு தான் மாமா. பேய் வீடா? சரி, விசாரித்து சொல்கிறேன். மாமா, நீங்கள் இருந்த குவார்ட்டர்ஸில் இப்போ யாருமே இல்லைல்ல? ஆமாம். அதுக்கு என்ன? ஏன் அங்கேயே ஷூட் வச்சுக்கிட்டா என்ன? அங்கெல்லாம் வேணாம்ப்பா. ஏன், என்ன பிரச்சனை? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் பிரச்சனை இல்லைல்ல, அப்புறம் என்ன?
போன மாதம் பேப்பரில் பார்த்தேன், அங்கே ஒருத்தன் செத்துட்டானா. செத்துட்டானா? ஆமாம், அது வேற கேஸுப்பா. மாமா போய் ஜஸ்ட் பார்க்குறோம், பிடிச்சிருந்தா எடுக்கிறோம். எதுக்குப்பா? போகிறோம் மாமா. சரிப்பா, சரி, பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்கடா. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். காடை போடு. இந்தா கீயை மறந்துட்டேன். அப்புறம் எப்படினாலும் நீங்கள் அங்கே போகிறீங்கல்ல, நான் இருந்த பிளாக்கே போங்கடா. அங்கே என் வீட்டில் என் பர்சனல் டைரி ஒன்று விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் தேடி எடுத்துகிட்டு வாங்கடா. ஏமாம்மா, இத்தனை நாளாக ஒரு தடவை கூட நீங்கள் அங்கே போவே இல்லையா? இல்லைடா, பையன் போனதுக்கப்புறம் அங்கே போக மனசே இல்லைடா. இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா சார் அப்போ மேட்ரு மாமா நாங்கள் எடுத்து வரோம். எந்த பிளாக்? டி பிளாக் 94. நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். சரிப்பா. செம்ம கதை ஒன்று சிக்கியிருக்குடா. டேய், உண்மையிலே அங்கே எதாவது இருந்துச்சுன்னா? ஆமாண்டா, உண்மையிலே பேய் வந்து நம்மளை கொல்ல போகுது. வாடா. என்னடா இவ்வளோ பழசா இருக்கு? உள்ளே போய் பார்ப்போம். பைக்கெலாம் இங்கேயே இருக்கட்டும், வாங்கடா. படம் கிளைமேக்ஸ்லாம் இங்கே தான் எடுக்கிறோம். ஹரி, இடம் செம்மையா இருக்குல்ல? ஆமாடா, அப்போ போய் லொக்கேஷன் பார்ப்போமா இல்லை டைரி எடுப்போமா? டேய், முதல் லொக்கேஷன் பார்க்க தான் வந்திருக்கோம். லொக்கேஷன் பார்ப்போம், அப்புறமா டைரி தேடிக்கலாம். மாமா சொல்லியிருக்காருல்ல, அதுக்காக முதல் டைரி எடுப்போம், அப்படியே வேணா போய் லொக்கேஷன் பார்ப்போம். எங்கடா டீல 200 ஃப்ளாட்டுக்கு இருக்குது, எங்கடா போய் கண்டுபிடிப்பேன் அந்த வீடை? தேடுவோண்டா எங்கே இருக்குன்னு. அவர் தான் சொல்லியிருக்காருல்ல, டி பிளாக் 94ன்னு, அங்கேயே போய் தேடுவோம். ஏதாச்சும் பண்ணுவோம். தானே? ஆமாடா. ஏய், மேலே போவோம் வாங்க. டேய், நம்ம இதுக்குள்ளே போவோம். டேய் வாடா. சரக்குடா. டேய் என்னடா ஹரி ஓடுறான்? எங்கடா ஓடுற? டேய் என்னடா ஆச்சு? மேல ஒரு பாடி கிடக்குடா. பாடியா? என்னடா சொல்ற? டேவிட் வாடா, போயிடும்டா. கேஸ் ஆயிட போகுதுடா. டேவிட், ஜான் வாடா, போயிடும்டா. பார்க்க போயிருக்காங்கடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. வாடா. டேய்
டேய் என்னடா? டேய் துணிடா, போய் அவங்களை கூப்பிடு. டேய் துணி தான்டா, வாங்கடா மேலே. டேய் வாங்கடா. '93, '94. இதாண்டா டைரி உள்ளதாக இருக்கும், எடுத்துகிட்டு லொக்கேஷன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. சரி தோற. இது திறந்துருக்கு. இப்போ என்னடா பண்ணலாம்? டேய் மச்சான் ஏதோ தப்பா இருக்குடா, போயிடலாம்டா. இது மட்டும் பூட்டிருக்கடா, சொன்னா கேளுங்கடா, போயிடலாம்டா. டேய் இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, வாடா எடுத்துகிட்டு போயிடுவோம். டேய் கதவை உடைச்சாவது எடுத்து தான்டா போகிறோம். டேய் மேலே ஏதாச்சும் உடக்கி இருக்கான்னு பார்ப்போம், வாங்கடா. வா. வாடா. வா பாப்போம். மேலே போய் பார்ப்போம்டா. பேய் படத்துக்காகவே கட்டின இடமா இருக்குடா. டேய் பார்த்து வாங்கடா, இடிகிற மாதிரி இருக்கு. விட்ரா, ஒன்றும் இல்லை. ஹரி ஒரு ஃபோட்டோ எடுறா. ம் போய் வாடா நில்லு. ஜான். டேய் இங்கே ஒரு அம்மி இருக்குடா, அதை வச்சு உடைங்கடா. டேய் முதல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துடா. டேய் கொஞ்சம் சிரிங்கடா. டேய் ஹரி, என்னாச்சுடா? ஹரி டேய் என்னாச்சுடா? ஹரி டேய் உள்ள ஹரி ஹரி என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? டேய் என்னடா கீழே விழுந்துட்ட? என்னடா பார்த்தா? அங்க பாருடா, அங்கெல்லாம் ஒன்றும் இல்லடா. அங்க ஒண்ணுமே இல்லடா. விளாடாதடா டேய். டேய் யார் பாருடா ஒண்ணும் இல்லடா. கீழே பாருடா. இறங்குனாங்களா? பார்த்தேன்டா. எதுவும் இல்லடா அங்க. பாருடா. டேய் மச்சான் பார்த்தேன்டா. ஏதாவது சொல்லாதடா, நீயே போய் பாரு. ஏய் பாருடா, நான் சத்தியமா பார்த்தேன்டா. அங்கதான்டா பார்த்தேன். அந்த வா இடத்துல கீழ போய் ஒண்ணுமே பாப்போம், இல்லடா. ஒண்ணும் இல்ல, வா. பார்த்தான்டான்னு சொல்றேன். வாடா. டேய் நம்புங்கடா, வாடா சத்தியமா டேய். பார்த்தேன்டா. வாடா போய் பாப்போம்டா என்னன்னு, வாடா. ஏய் கூட்டு வாங்கடா அவனை. வாடா. டேய் ஃபோன் வாடா. எடுத்துட்டு. நான் எடுத்துட்டு வரேன், நீ போ. ஏய் மச்சான். டேய் அம்மி எடுத்துட்டு வா, கதவை உடைக்கலாம். ஏய் வேணாம். வாடா டேய், வாடா. டேய் வா வா. போவோம். டேய் வாடா. டேய் டேய் நான் சொல்கிறத கேளுடா. டேய் ஏதோ தப்பாக இருக்குடா. கீழே நான் சத்தியமாக ஏதோ பார்த்தேன்டா. டேய் நம்புங்கடா, சத்தியமாக நான் பார்த்தேன்டா. டேய் நீ பார்த்த இல்லை, கீழே எல்லா வீடும் திறந்துருக்கு, மாமா வீடு மட்டும் பூட்டிருக்குடா. டேய் ஏதோ டேய் இருக்குடா. தேவையில்லாம நீ எல்லாரையும் பயமுடுத்துற. டேய் நீ சத்தியமாக கீழே ஏதோ இருக்குடா. வாடா போயிடலாம்டா. கீழே வரலடா. டேய் சரி ஒன்றும் இல்லை, கீழே போகிறோம், டைரி எடுக்கிறோம், கிளம்புறோம் வா. டேய் டேய் ஜான், டேய் நான் பார்த்தேன்டா. டேய் நம்புங்கடா, நீ சத்தியமாக பார்த்தேன்டா. டேய் நீ ரொம்ப பயமுடுத்துற, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, வா கிளம்பலாம். சரி போய் பாப்போம், வா வா வா. வாடா. டேய் மச்சி திறந்துருக்குடா. டேய் நான் சொன்னேன் இல்லை, பாத்தியா திறந்துருச்சு பாத்தியா. டேய் ஏதோ காத்துக்கு திறந்துருக்கும்டா. டேய் அதை முதல் கீழே போகிறான். டேய் போயிடலாம்டா. டேய் சொல்கிறத கேளுங்கடா. டேய் ப்ளீஸ்டா. டேய் சரி யாராச்சும் போய் எடுங்கடா. நாள மாட்டேன்பா. என்னாலே முடியாதுடா. டேய் நீ தான்டா போற. ஏய் நாள முடியாது, போடா. செத்தாடா போயிருவ நீ. போடா. டேய் என்னால முடியாதுடா. டேய் போடா டேய், போடா, டேய். போடா. டேய்
டேய் என்னால முடியாதுடா போடா. டேய் டேய் என்ன விளையாடுறியா? உள்ள தாண்டா இருக்கும். உள்ள போய் எடுறா போடா. பயப்படாம போடா. டேய் டைம் ஆயிடுச்சுடா போடா. உள்ள போய் பாருடா, இங்கே தான்டா இருக்கோம். டேய் என்னடா சவுண்ட் அது? இருக்குடா. இருக்குடா. போன் அமுத்துங்கடா. டேய் எங்க போன்லடா? உன் போன் தான். என் போன்ல இல்லடா. உள்ள இருந்தாண்டா கேக்குது. டேய் 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 விட்டு போடுறா. டேய் ஜான் வாடா. ஹரி வந்துட்டானே. போய் வாடா. ப்ளீஸ் டா. டேய் வேமா ஓடி வந்துடா. ஹரி வாடா. டேய் வேமா ஓடா. டேய் விட்டு. டேய் வா. டேய் விட்டு வந்துட்டானடா. கட் கட். சூப்பரா டேய். சூப்பரா டேய் கலக்கிட்டீங்கடா மச்சான். சூப்பரா. எப்பா மச்சி சீன்லாம் எப்பறம் வந்திருக்கு? சீன்லாம் நல்லா தான்டா வந்திருக்கு. மற்றதெல்லாம் விஎஃப்எக்ஸில் பார்த்துக்கலாம். இந்த கிளைமேக்ஸ் மட்டும் வேறு ஏதாச்சும் வித்தியாசமாக யோசிங்கடா. கிளைமேக்ஸ் யோசிங்கண்ணா. என்ன பண்ண? டேய் இந்த மாமா டைரி இதெல்லாம் வச்சு எதாவது யோசிக்கலாம்டா. டேய் அப்போது மாமாவே அவர் பையனை தம்மியில் தள்ளி விட்டு கொண்ட மாதிரியும், அதை அவர் டைரியில் எழுதி வச்சுருக்க மாதிரியும், அந்த டைரி எடுக்க தான் நம்ம அனுப்புன மாதிரியும், அந்த பையனோட ஆவி தான் நம்மளை துரத்துன மாதிரியும் வைக்கலாம். இந்த டைரியா? இந்த டைரி தான். இந்த டைரி எடுக்க தான் நம்மளை அனுப்புன மாதிரியும், அந்த பையனோட ஆவி நம்மளை துரத்துன மாதிரியும் வைக்கலாம். இப்போ சீன் ஒன்றும் இல்லை. நான் வந்து டைரியை வாசிக்கிறேன், அதை பயப்படுற மாதிரி ஒரு ஷாட்டு. ஓகேவா? இதான் ஷாட்டு. இப்போது டேய் கட்றா. சொதப்பிட்டான்டா. இந்த நீயே படி. எதுக்குடா அமைதியா இருக்கீங்க? சும்மாவே நிற்கிறான் பாரு. ஆகஸ்ட் 98. பாவி நான் ஆவி கொன்றேன், சாவின்றி இங்கு சவமானேன். நன்மையில் அடிபட்டு நீ துடித்த பொழுது என் மனம் அரைப்பட்டு அடிபட்டு போச்சே. உன்னை கொன்று இதை எழுத என் கைகள் விரைவுண்டு உனக்காய் தவம் இருப்பேனே. சைலன்ஸ். மேல எது கேக்குது?